Hello guys, welcome back to the database tutorial. Okay, so நம்ம பைத்தானில் வந்து இப்போ database வந்திருக்கோம். இந்த ஸ்பெசிஃபிக் மூவியில் வந்து ஒன்றும் தியரி பார்ட். ஸோ தியரி பார்ட்டு வந்து நம்ம டேட்டாபேஸில் ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு எது எது என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. ஸோ ஓவராலாக ஒரு ஐடியா உங்களுக்கு தர போகிறது. ஓகேங்களா? ஸோ அந்த ஐடியாவை தான் நம்ம நெக்ஸ்ட் வரப்போகிற ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மற்ற லாங்குவேஜஸ் போலவே பைத்தானும் வந்து என்ன பண்ணுதுன்னா டேட்டாபேஸை வந்து சப்போர்ட் பண்ணுது. டேட்டாபேஸ் இஸ் நத்திங் பட் என்ன டேட்டாபேஸ் கூட என்னால் வந்து கம்யூனிகேட் பண்ணுற வே வந்து எனக்கு பைத்தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்பில்ட்டாக வந்து பைத்தான் பேக்கேஜ் கூடவே பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போதே கூட இன்ஸ்டால் பண்ணுறது வந்து SQLite 3DB. ஓகே, ஸோ SQLiteன்றது DB, 3ன்றது வெர்ஷன். ஓகே, இன்கேஸ் நீங்கள் MySQL இல்லைனா மைக்ரோசாஃப்ட் SQL PostgreSQL எதுனா அதுக்கு தனித்தனி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அது கூட கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? எப்பவுமே ஒரு டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா டேட்டாபேஸோட சர்வர் டீட்டெயில்ஸ் வேணும். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் இஸ் நத்திங் பட் சர்வர். ஒரு சர்வரில் நான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த டேட்டாபேஸுக்குள்ளே டேபிள் இருக்கும், டேபிளுக்குள்ளே ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும், அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸில் தான் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு டேட்டாபேஸோட ஃப்ளோ. அப்போ ஒரு டேட்டாபேஸ்க்கு என்ன வேணும்னா ஒரு சர்வர் வேணும், டேட்டாபேஸ் நேம் வேணும், யூசர் நேம், பாஸ்வேர்டு வேணும். இதுதான் வந்து ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டியூட்டோரியலில் நம்ம SQLite 3 கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதனால தான் இங்கே SQLite 3DB போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மற்ற எல்லா லாங்குவேஜுக்குமே என்ன வேணும்னா நமக்கு வந்து பைத்தான் தேவைப்படுது. ஐ மீன் பேக்கேஜஸ் தேவைப்படுது. டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பிகினராக இருக்கீங்க, டேட்டாபேஸ்னால் என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி, நம்ம நிறைய டேட்டாவெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியது வரும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த வெப் அப்ளிகேஷனில் வந்து லாகின் பண்ணுற ரிஜிஸ்டர் டீட்டெயில்ஸு, யார் லாகின் பண்ணால், எப்போ லாகின் பண்ணால், யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு, அந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டால் ஃபேஸ்புக்கில் ரிஜிஸ்டர் இருக்குது, லாகின் இருக்குது, மெசேஜ் வருது, அப்புறம் இன்னும் நியூஸ் ஃபீட் இருக்குது, இமேஜ் இருக்குது, அப்லோட் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, என்னென்னமோ இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே எங்கே இருக்குன்னா கண்டிப்பாக டேட்டாபேஸில் தான் வச்சுருக்கணும். ஸோ வேறு டேட்டாபேஸில் வச்சுருக்கலாம், பட் ஸ்டில் அவங்களுக்கு தேவைப்படுறது டேட்டாபேஸஸ். ஓகே, ஸோ ஏன் ஃபைலில் கூட தான் சேவ் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் சேவ் பண்ண முடியாதுன்னா அஃப்கோர்ஸ் பண்ணலாம். நான் ஃபைல் படிக்கும்போது அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் ஃபைல் ஆப்ரேஷன் ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் விடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய காரணம் இருக்குது. என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தா, எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு ரிலேஷன் இருக்காது. ஓகே, நான் இன்றைக்கி ஒரு கண்டென்ட் போடுவேன், நாளைக்கு இன்னொரு அதர் கண்டென்ட் போடுவேன், ஒன்றுக்கு ரிலேஷன் இருக்காது, எல்லாம் தனித்தனியாக போகும். டூப்ளிகேட் ஆகிறதுக்கு நிறையா காரணம் இருக்குது. டூப்ளிகேட் வந்தால் வந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், டூப்ளிகேட் வருது அப்படின்னா ஒரு இடத்துல ஒரே ஃபைல் வந்து 2 வாட்டி இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம், டூப்ளிகேட்டாக மெமரி ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்பேஸோட ஹார்ட்வேர் வீணு, அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஓவர் கம் பண்ணுறதை நம்ம ஃபைலை விட்டுட்டு எதுக்கு வந்திருக்கோம், டேட்டாபேஸ் வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ டேட்டாபேஸ்னால் ஒன்றும் இல்லை, டேட்டாபேஸ்ன்றது நிறைய டேபிள்ஸ் இருக்குது என்கிட்ட. அந்த டேபிள்ஸ் எல்லாமே உள்ளே போட்டு வச்சுருப்பேன். டேபிள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், டேபிளுக்குள்ளே ரோஸ் இருக்கும், காலம் இருக்கும். ரோன்றது ஒன்றும் இல்லை, நம்ம டேபிளில் ஐ மீன் நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம டேபிளில் உட்காந்துருப்போம்ல பசங்க, லைனா 1 2 3 அதான் டேபிள். ஸோ காலம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், அந்த மாதிரி ஒரு காலம். இப்போ டேட்டாபேஸ்ன்னு சொல்லியாச்சு. டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்றதுனா DBMSனால் என்ன அப்படின்னு கேட்டால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. அந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த டேட்டாபேஸில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சிஸ்டம் தேவை. அதுதான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இட்ஸ் நத்திங் வித் சாஃப்ட்வேர், ஒரு டூல். அந்த டூல் வழியாக தான் நான் என்ன பண்ணுவேன், டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணிட்டு நான் ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, டேட்டாபேஸ்ன்னு சொல்லிட்டு அதை நான் RDBMS ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, RDBMSனால் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், வெறும் DBMSனால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ஸோ DBMSல ரிலேஷன்ஷிப் இருக்காது, RDBMSல ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ வர்ற எல்லா டேட்டாபேஸுமே RDBMS தான். ஓகேங்களா? ஸோ NoSQL இல்லாமல் நான் இதை மட்டும் சொல்கிறேன். ஓகே, NoSQL பற்றி நம்ம வேறு டியூட்டோரியல் ஸ்பெசிஃபிக்காக படிச்சுக்கலாம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும், SQL பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது RDBMS, DBMS. ஓகே, ஸோ வாட் டஸ் தட் SQL மீன்ஸ்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். நீங்கள் எப்படி ஒரு கொரி அடிக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரேமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அது ஒரு கிராமர் மாதிரி, அந்த கிராமரை ஃபாலோ பண்ணி நீங்கள் அடிச்சா தான் கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு டேட்டா ஃபெச் பண்ணி கொண்டுட்டு வந்து தரும், இல்லைனா டேட்டா வராது. ஓகே, ஸோ இதுதான் DBMS, RDBMS. ரிலேஷன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டில் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் யார் யாருக்கு இருக்குன்னு கேட்டால், 2 டேபிள் இருந்ததுன்னா 2 டேபிளுக்கு நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ், அதுக்கு தான் நம்ம கீஸ் அதெல்லாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, அதெல்லாமே வந்து கீ தான். ஒவ்வொரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கு நான் ரிலேட் பண்ணணும் அப்படின்னா நான் ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ வச்சு ரிலேட் பண்ணுவேன்.
ஒரு டேபிள் எந்த மாதிரி இருக்கும், அதுக்கு ரோ என்ன காலம் என்ன அப்படின்றது ஒரு சாம்பிள் கேட்டிங்கன்னா இதுதான் ஒரு டேபிள். இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது. காலம் பார்த்தீங்கன்னா ஐடின்றது ஒரு காலம், நேம்ன்றது ஒரு காலம், சேலரின்றது ஒரு காலம், டிபார்ட்மெண்ட் ஒரு காலம், பொசிஷன் ஒரு காலம், ஹையர் டேட் ஒரு காலம். இதில் இந்த ஐடி இதெல்லாம் காலம், இதெல்லாம் ரோ. ஓகேங்களா? ஒரு ரோ ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ரோ பார்த்தீங்கன்னா 1 ஜான் 700 ஹெச்ஆர் மேனேஜர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இதுதான் ரெக்கார்ட். ஓகேங்களா? இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஐடின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்ததுன்னா அந்த ஐடின்ற காலம் தான் ப்ரைமரி கீயாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ரைமரி கீயாக இருக்கிறது வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. ஓகே, அதுதான் வந்து ப்ரைமரி கீ. ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த பேசிக் வந்து டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட். அது நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். செலக்டு அந்த மாதிரி வந்து செலக்ட், இன்செட், அப்டேட்டு, டெலிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு நம்ம ரொம்ப முக்கியமான இதாக பார்க்க போகிறீங்க. இப்போ டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்ஸு, டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்ஸு, டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் டிஎம்எல்னா இன்செட், அப்டேட், டெலிட். ஓகேங்களா? ஸோ இன்செட் அப்டேட் டெலிட்னா நான் ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டை நான் என்ன பண்ண போறேன், மாடிஃபை பண்ண போகிறேன். மனிப்புலேஷன்ஸ் ரிலேட்டட் எந்தெந்த கொரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் மனிப்புலேஷன்ஸ் பண்ணுறேன்னா அது எல்லாமே எனக்கு எதுக்கு கீழே வரும்னா டிஎம்எல் வரும். யூஸ்வலாக இன்செட் அப்டேட் டெலிட். நெக்ஸ்ட்டு வந்து டிடிஎல் ஸ்டேட்மெண்ட். டிடிஎல்னா என்ன அர்த்தம்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம், அதில் ஆல்டர் பண்ண போகிறோம், அந்த மாதிரியான கமெண்ட்லாம் இருக்கலாம். லைக் கிரியேட் டேபிள், டேபிள் நேம், ஆல்டர் டேபிள், இந்த மாதிரியான இது எல்லாமே வந்து டேட்டா டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜில் வரும். அது என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இப்போ ஒரு 2-3 டேபிள் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நான் ஒரு ரெக்கார்டை டிபெண்ட் பண்ணி நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். டிரான்சாக்ஷனுக்கு எப்போவுமே த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பேங்க் தான். இப்போ ஒரு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்லேருந்து என் அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து நிறைய டேபிள் வந்து எனக்கு லிங்க் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் என்னோட டேபிள் இருக்கும், நான் யாருக்கு அனுப்ப போறேனோ அவங்களோட டேபிள் இருக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றது இருக்குல்ல. ஸோ எந்த அமௌண்ட்டை வந்து லாக் ஒன்று மெயின்டைன் ஆகும். இந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த நேரத்தில் இவ்வளோ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு, இவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி 3 டேபிள் வந்து இப்போ லிங்க் ஆகிருக்கா. இப்போ இங்கேருந்து நான் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடும்பொழுது பாதியில் போயிட்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா எந்தலேருந்து பணம் போயிடும், அவங்களுக்கு போகாது, லாக்லேயும் போய் விழுந்திருக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்போ என்னால் என்ன பண்ண முடியாது, அந்த பணத்தை ட்ரேஸே பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் என்ன பண்ணலாம், டிரான்சாக்ஷன் தான் முற்றுப்புள்ளி. டிரான்சாக்ஷன் அப்படின்ட்டு சரி, இதில் டிரான்சாக்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ டிரான்சாக்ஷன் போட்டால் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், டிரான்சாக்ஷன் போட்டு நான் இந்த வேலையை பண்ணியிருந்தேன்னா எனக்கு என்ன ஆகுனா எதுலேருந்து அமௌண்ட்டு போயிருக்கோம், லாகில் போய் விழுந்திருக்கோம், அதுக்கப்புறம் அவங்களதில் அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு என்ன பண்ணியிருக்கோம், அமௌண்ட் சேர்ந்துருக்கோம், கடைசியாக கமிட் ஆகிட்டு இருக்கும். கமிட்னு நேரத்தில் தான் சேவ் ஆகிட்டு இருக்கும். எல்லா டேபிள்லையும் அஃபெக்ட் ஆகிருக்குல்ல, அந்த அஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகிருக்குன்னா சேவ் ஆகிட்டு இருக்கும் டேட்டா பேஸில். ஒரு வேளை நடுவில் இருந்து என்கிட்ட இருந்து அமௌண்ட் போயிடுச்சு, லாக்லேயும் விழுந்துருச்சு, ஆனால் டெஸ்டினேஷன் அக்கௌண்ட்டுக்கு பணம் போய் சேரல, அந்த நேரத்தில் ஏதோ ஒரு எரர் அடிச்சு நின்று போயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகுனா மொத்தமாக ரோல் பேக் ஆகிடும். என்கிட்ட இருந்து போன பணம் திரும்ப எனக்கு என்ன ஆகும், என்கிட்டே வந்து சேர்ந்துடும் அக்கௌண்ட்டுக்கு. இதுதான் டிரான்சாக்ஷனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா? அட்வான்டேஜே இதுதான். நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது எஸ்கியூஎல்ல. ஓகேவா? ஸோ நோ எஸ்கியூஎல் விட்டுருக்கேன், நான் எஸ்கியூஎல் சொல்லிட்டுருக்கேன். எஸ்கியூஎல்ல இப்போ நம்ம நிறைய காலம் பார்த்தோம்ல, ஒரு காலம் ஒரு டைப்பாக இருக்கும். ஒரு சில காலமில் இன்டிஜர் வேல்யூ சேவ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில காலமில் கேரக்டர் இருக்கும், ஒரு சில காலமில் வந்து வேறு ஸ்பெஷல் கேரக்டர் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இது எல்லாமே என்ன பண்ணலாம், டேட்டா டைப் வச்சு தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போதே வந்து டிஃபைன் பண்ணணும் எந்த டைப் ஆஃப் டேட்டா அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம SQLite வந்து பார்த்தீங்கன்னா நம்பர், டெக்ஸ்ட் அப்படின்ட்டுலாம் இருக்குது. நம்ம SQL யூஸ் பண்ணுறீங்க, SQLனா MySQL இல்லை மைக்ரோசாஃப்டோட SQL சர்வர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேர், இன்டிஜர் அந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இந்த 2 டைப் போட்டு வச்சுருக்கேன். மற்றபடி இதோட நிறைய நிறைய டைப் இருக்குது. ஓகேங்களா? வேர் டெக்ஸ்ட் இஸ் நத்திங் பட் த கேரக்டர்ஸ். நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து சேவ் பண்ண போகிறேன். இன்டிஜர் நம்பர் இஸ் நத்திங் பட் த நம்பர்ஸ். அண்ட் டு சேவ் நம்பர்ஸ் அந்த டைப்பில். அந்த டைப் இந்த சென்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக் காலமில். ஓகே, டேபிள் கிரியேட் பண்ணும்போது நம்ம இந்த டெஃபினேஷன்லாம் கொடுத்துடணும். அது ப்ரைமரி கேரக்டர் கன்ஸ்ட்ரைன்ஸ் எதுவாக இருந்தாலுமே டேபிள் கிரியேட் பண்ணும்போதே கொடுக்கணும். அப்படி இல்லைனா டிடிஎல்ல இருக்கிற ஆல்டர் டேபிள் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் டேட்டா பேஸோட தியரி செஷனில். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்டிக்கல் செஷனில் எப்படி ஒரு SQLite 3 டேட்டா பேஸ் யூஸ் பண்ணிவிட்டு டேபிள் கிரியேட் பண்ணுறது, டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். அது என்ன SQLite அப்போதான் சொல்லிட்டு இருக்கோம்னா, SQLite லைட்டர் வெர்ஷன் தான் SQLite. அதில் உள்ள இப்போ வெர்ஷன் வந்து 3. ஸோ அதனால தான் SQLite 3ன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, thanks friends, stay tuned till then.